காரு, வீடு, வசதி வாய்ப்புகள் சில பேருக்கு அமைஞ்சிருது, சில பேர் அமைகிறதுக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. மகர ராசி வந்து அந்த இலக்கை வந்து எட்டணும். ஏன்னா ரிஷப ராசிக்கு நம்ம இதெல்லாம் கொடுக்கணும், அப்பதான் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்காக அதிக நேரம் உழைக்கிறது, கஷ்டப்படுறது, வேலை பார்க்கறது, இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கூட இருக்கணும், இதெல்லாம் தேவைதான். அதே நேரத்தில் உழைச்சிக்கிட்டே இருந்தா எப்படி அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள்ட்ட சொல்லுவாங்க. நான் உழைக்கிறதே குடும்பத்துக்கு தாமா, ஒன்னே மேல கொண்டுட்டு வரது தாமா. அது ஆணோ பெண்ணோ, பெண்களாக ரிஷபராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒரு ஆணை வந்து உச்சத்துக்கு கொண்டுட்டு வரணும், நல்ல லக்ஸரியா இருக்கணும், நல்ல உடை கொடுத்தணும், அழகா இருக்கணும், வெளியில வந்து இன்னார்னு சொல்லிக்கிறதெல்லாம் நான் பெருமைப்படணும் அப்படின்னு ரிஷபராசிக்கார பெண்கள். ஆக ஒரு பக்கம் அதீத உழைப்பு, ஒரு பக்கம் வந்து ரொம்ப வீட்டுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. இந்த மகர ராசிக்காரர்கள் ஓவர் டியூட்டி பாக்குறது, போது பார்த்த வேலை பத்தாதுங்கிற மாதிரி, இன்னும் நான் செய்றேன், எவ்வளவு வேணாலும் என் தோல்ல தூக்கி வை, நான் சமக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி மகர ராசி. ரிஷப ராசிக்காரர்கள் என்ன, ஆள் இல்லாத கடையில யாருக்கியா டீ ஆத்துற, ஓவர் டியூட்டி பார்த்ததெல்லாம் போதுமையா, வாயா ஸ்மார்ட் ஒர்க் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷப ராசி ஸ்மார்ட் ஒர்க்கை சொல்லி கொடுக்கும். மகர ராசியினுடைய ஹார்ட் ஒர்க்கை ரிஷப ராசிக்காரர்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக மாற்றி அவர்களை மெருகேற்றுவார்கள்.